நேரம் எரியறத பார்த்துட்டு அந்த ஓனர்ஸ் எல்லாம் ரொம்ப மனசு நொந்து போயிருக்காங்க. எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டியில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேட் எமர்ஜென்சி வார்னிங் விட்டுட்டாங்க. கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் இன்னைக்கு வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு. வணக்கம். ஓவர் டு ஹாலிவுட்னு நிறைய அமெரிக்காலேயும் ஹாலிவுட்லேயும் நடக்கிற செய்திகளை சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சேடான ஒரு நாள். கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் இன்றைக்கி வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு. நேத்தியிலேருந்து பாசிஃபிக் பேலசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து ரொம்ப பாஷ் பீப்புள், பெரிய நல்ல பணக்கார ஏரியா. அது வந்து மேலபோ பீச் கிட்ட இருக்குது. ஸோ சாண்டா மோனிகாவுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விஐபிஸும் பெரிய ஆக்டர்ஸும் ஃபிலிம் ப்ரொஃபஷனல்ஸும் பிஸ்னஸ் பீப்புளும் இருக்கிற அந்த ஏரியா வந்து நேத்திலேருந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்தது பாருங்கள். இங்கே வந்து ஒரு வின்டர் சீசன் தான் இப்போது. பட் நம்ம ஊர் மாதிரி தான் இங்கே ரொம்ப வின்டர் இருக்காது. நைட் ஈவினிங்க்கு மேலே நல்ல குளிர் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து 2 நாளாக பயங்கர காற்றடிச்சுட்டே இருந்தது. விண்டு 30-40 போயிட்டே இருக்குது. அது வந்து அந்த காற்றுனால வந்து மரத்தில் ஃபாரஸ்ட்டாக இருக்கிற இடத்துல எந்த இடத்துல டக்குன்னு ஒரு மரம் பற்றிட்டு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ரெசிடென்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியாவுக்கு அப்படியே பரவி நேற்றுக்கு ஆரம்பிச்சிது நைட்டு. ஸோ நாங்கள்லாம் வந்து யூச்சோ அங்கே நல்ல ஏரியாவாச்சு நினச்சிட்டு இருக்கும்போதே இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே 15,000 ஏக்கர் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி. இப்போ நியூஸ்லேயும் இதையும் பார்க்க எங்கள் வீட்டு ஜன்னல்லேருந்து வேறு எனக்கு தெரியும். அதெல்லாம் அந்த ஹில்ஸில் நெருப்பு அப்படி எரிஞ்சிட்ருக்கிறது. என்னடா செய்கிறதுன்னு தெரியல. நாங்கள் இதை நியூஸை பார்க்குறோம். நிறைய இடத்துல எவாக்குவேஷன் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தா 1000 பில்டிங், பெரிய பெரிய பாஷ் மால்ஸ், ஷாப்ஸு, ஸ்டார்பக்ஸ் ஷாப்ஸு, கடைகள், அவுட்லெட்ஸ், நல்ல ஒரு கேஸ் ஸ்டேஷன் அண்ட் வீடுகள் கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கின $1 மில்லியன் ஹவுசஸ்லாம் கண்ணுக்கு நேரம் எரியறதை பார்த்துட்டு அந்த ஓனர்ஸ் எல்லாம் ரொம்ப மனசு நொந்து போயிருக்காங்க. எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் அவ்வளோதான் கையில் கிடச்சதை தூக்கிட்டு போயிருக்காங்க. இது வந்து நம்ம ஊரில் ஒரு தடவை குஜராத்தில் நடந்ததில்ல பூகம்பம், அந்த மாதிரி இயற்கை நேச்சுரல் கெலாமிட்டிஸுங்கிற அந்த இயற்கை பேரழிவுகளுக்கெல்லாம் எப்படி வருது, எப்போ வருது, எதுக்காக வருதுன்னு யாருக்குமே தெரியாது. ரஜினிகாந்த் மாதிரி வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அது வந்துடுது. அதனால் இது வந்து என்ன அடுத்த நிமிஷம் ஆக போகிறதுன்னு தெரியல. ஸோ பசிபிக் பேலசைட்ஸ் முடிஞ்சு இன்றைக்கி அப்படியே சாண்டா மோனிகாலேருந்து வந்துடுத்து. இப்போது வெஸ்ட் ஹாலிவுட் நான் இருக்கிற ஏரியா அங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுக்கு நேரம் தெரியுது எரிஞ்சிட்ருக்க ஹாலிவுட் சன்ஷைன் போர்டெல்லாம். ஹாலிவுட் ஹில்ஸில் பார்த்திங்கன்னா அங்கேயும் அப்படி தான் நிறைய விஐபிஸோடைய ஹவுசஸ் மவுண்டனில் கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு தடவை நான் கார் ட்ரைவ் பண்ணிட்டு அங்கே போகும்போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். அவ்வளோ ஹைட்டு ஹில்ஸில் இருக்கும். எப்படா இந்த இடத்துலலாம் வீடு கட்டியிருக்காங்க, திடீர்னு இங்கே எர்த்குவேக் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு நான் சும்மா விளையாட்டாக நினைப்பேன். இன்றைக்கி பார்த்தா எனக்கு அப்படியே நியூஸில் பார்த்தா அப்படியே பற்றி எரிஞ்சிட்ருக்க ஹாலிவுட்டே. எனக்கு அது நினைக்க இதாக இருக்குது. அதில் இந்தந்த ஏரியாவில் இப்போ வந்துட்டுருக்கு, இந்த ஏரியாவில் இருக்குது, இந்த ஏரியாவில் இப்போ வரும். இந்த விண்டோட ஃப்ளூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் 20 ஏக்கர்ஸ் ஆல்ரெடி ஸ்பாயில்டு இந்த ஹாலிவுட்லேருந்து நான் இருக்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் டிரைவிங் தான். அதனால் ஒரு 3.5 மைல் தான் டிஸ்டன்ஸு. என்ன ஆக போகிறதுன்னு தெரியல. நான் இருக்கிற சேஃப் கம்யூனிட்டியில் வந்து நிறைய இண்டியன்ஸ் ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஆனால் நாங்கள்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறோம். எல்லோரும் ஒரு பெட்டியை வச்சுட்டு ரெடியாக இருங்க, இப்போது என்னென்ன பேசிக்காக வேணுமோ அதை ஒரு பெட்டியை எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எனக்கு எதை எடுக்கிறது எதை விடுறது ஒன்றும் புரியல. அதனால் நாம் வந்து கடவுளை நம்புகிறேன். ஸோ நம்ம குருவை நம்புகிறேன். ஸோ எல்லாமே வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்க வேண்டியதான். இத்தனை அழிவுகள் ஒரே சமயத்தில் யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டியில் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டேட் எமர்ஜென்சி வார்னிங் விட்டுட்டாங்க. நாளைக்கு எந்த ஸ்கூலும் எதுவுமே கிடையாது. அதனால் இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த பசிபிக் பேலசைட்ஸுங்கிற இந்த இடத்துல வந்து இது கிடையாது, பவர் கிடையாது, வாட்டர் ஸ்கார்சிட்டி வந்துடுச்சு. ஹெலிகாப்டர்லேருந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. ஃபயர் இன்ஜின்ஸு தண்ணி பண்ணி மாளலை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கேயும் நிறைய இடத்துல கொரியா டவுனுங்கிறது என்னோட ஒரு 5 மினிட்ஸ் ட்ரைவில் இருக்குது. அந்த இடத்துலலாமும் ஃபயர் வந்து நல்ல வேளை அணைச்சிருக்காங்க. அங்கெல்லாம் கரண்ட்டே இல்லை. பாசடினாங்கிற பியூட்டிஃபுல் பிளேஸ்
அந்த இடமெல்லாம் இப்போ ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவ்வளோ ஏக்கர்ஸ் வேஸ்ட் ஆயிருக்கு. அங்கெல்லாம் பில்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும். அத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ், அத்தனை இது ரொம்ப அழகான இடங்கள் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு இப்போ. என்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போறதுன்னு தெரியல. நான் கடவுள பிரார்த்திக்கிறேன். இதுக்கு மேலேயும் மோசமா எதுவும் நடக்காம, கடவுள் இதோட நிறுத்திக்கணும். இந்த இயற்கை சீற்றத்துக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய இறை நம்பிக்கைய வந்து நம்ம நெனச்சுட்டு, ஆ ஒண்ணும் இனிமே வந்து பெரிய ஆபத்துகள் யாருக்கும் நடக்கக்கூடாது. உயிரிழப்புகள் 5 பேர் நேத்திக்கு இறந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து எத்தனையோ கண்ணுக்கு நேரா அந்த வீடுகள் எரிஞ்சது தான் தாங்க முடியாம நெறைய பேர் வந்து இது பண்றாங்க. எல்லாரும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லதா நடக்கட்டும். நன்றி.